ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னா என்னங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெய்லியும் 5 ரூபாயாக சேர்த்து வச்சா ஒரு மாதத்துக்கு 180 ரூபா கிடைக்கும் இல்லையா? இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம். அட என்னங்க நீங்கள் இந்த காலத்தில் போய் 5 ரூபாயை எடுத்து எப்போ சேமித்து அதை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அப்படி யோசிக்கிறது தான் நம்மளோட ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒரு 500 செலவாகுது அப்படின்னா 500 செலவு பண்ணிடாதீங்க. ஒரு 450 செலவு பண்ணிவிட்டு 50 கொண்டுட்டு வாங்க, இல்லை 10 கொண்டு வாங்க. இந்த மாதிரி டெய்லியும் 10, 20, 5 அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது என்னாகும், ஒரு நாள் நம்மக்கிட்ட சுத்தமாக கையில் காசே இல்லை. நம்ம இந்த டெய்லியும் வந்துட்டு இந்த 10, 5 எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டே வரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் காசு இல்லாத போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பால் பாக்கெட் வாங்க யூஸ் ஆகலாம், ஒரு மஞ்சத்தூள் வாங்கிறதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்கா ஒரு தைலம் வாங்குறதுக்கு கூட யூஸ் ஆகலாம். இது யாருக்குமே தெரியறதில்ல. இன்னிலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. என்னென்னா, டெய்லி கடைக்கு போகிறீங்க இல்லையா, ஒரு சின்ன உண்டியலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. டெய்லி கடைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ பேலன்ஸ் கொண்டு வரீங்களோ, மீத காசு கொண்டு வரீங்களோ அது எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுகிட்டே வாங்க. எவ்வளோ சேருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு போர் அடிக்கிற டைமில், இல்லை கோவப்படுற டைம்லலாம், ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் போடுறது, கோலம் போடுறது, எழுதுறது, இது எல்லாம் நான் நிறைய செய்வேன். அந்த காலத்தில் நம்ம அம்மா, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி காசை சேமித்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். கடுகு டப்பாவில் இருக்கும், அப்புறம் ஏதாவது அரிசி டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம அம்மாங்க தான் பெரிய சயின்டிஸ்ட். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பீரோவில் ட்ரெஸ்ஸஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, சாரீ எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சாரீக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா எப்போதுமே சாரீக்குள்ளே தான் காசை வைப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காசு வச்சதையே அவங்க மறந்துடுவாங்க. ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய பணம் கிடைக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை 4000 ருபீஸ் கிடச்சிது. 500 100 10 இந்த மாதிரிலாம் சேர்த்து 4000 ருபீஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் பீரோலாம் போய் எதையாவது திங்ஸ் தேடுறோன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏதாவது காசு கிடச்சதா? நான் தான் வச்சுட்டு மறந்துட்டேன் அப்படின்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய நல்ல ஹேபிட்டுங்க. அந்த பழக்கத்தை நம்ம எல்லாருமே கொண்டு வரணும். இப்போ நம்ம ஒரு 10 எடுத்து வைக்கிறோம், 100 சேவிங்ஸ்னு சொல்லி எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வச்சுருக்கோம், 100 வச்சுருக்கோம், அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னே ஞாபகம் இருக்கும். அது தப்பு. நம்ம பணத்தை எடுத்து வச்சதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதை எடுத்து செலவு பண்ணிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு அந்த பணத்தை எடுக்காமல் நம்ம கையில் இருக்க காசை நம்ம சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கணும். இந்த காலத்தில் விற்கிற விலைவாசிக்கு எப்படிங்க போயிட்டு சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளோட இயலாமை, அறியாமை. இதுதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நாம் நினச்சா எப்படி வேணால் பணத்தை சேமித்து வச்சுக்கலாம். லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சேமித்து வச்சாதான் பணத்தை நம்ம சேமித்து வச்சுருக்கோன்றது அர்த்தம் கிடையாது. 500 1000 இந்த மாதிரி சேமித்து வச்சாலே நமக்கு போதும். சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கரெக்டாக சொல்ல வரலைங்க. சிறு புல்லும் பல்குத்த உதவும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்க பணம் 10 20 அது எல்லாமே நமக்கு ஒரு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டேன். பாட்டி அந்த காலத்தில் இரும்பு பெட்டி இருக்கும் இல்லையா, ஒரு பாட்டி இரும்பு பெட்டியில் பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்களாமா. திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டி இறந்துருச்சு. அவங்க பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ரங்கு பெட்டியை திறந்து உள்ளுக்குள்ளே புடவை, இந்த மாதிரி புடவை, துணியெல்லாம் இருந்திருக்கு. பழைய துணி தானேன்னு எடுத்து வெளியில் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பணங்க நிறைய வச்சுருந்துருக்காங்க அந்த பாட்டி. இப்படி தான் கைக்கு கிடைக்கிற காசெல்லாம் சேமித்து வச்சுக்கணும். அதுக்குன்னு சேமிக்கிறன்ற பேரில் சாப்பிடாதீங்க, ட்ரெஸ்ஸு போடாதீங்க, நல்ல ட்ரெஸ் வாங்காதீங்க, ஒரு கோவில் குளத்துக்கு போகாதீங்கன்னா இங்கே யாருமே சொல்லலைங்க. நம்ம சேமித்தது போக தேவைகளுக்கு எடுத்து வைங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லோரும் நல்லபடியாக இருப்போம். கடவுளை நம்புங்க, நல்லதே நடக்கும். பாய்.